பாக்டீரியல் தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மருந்து வகைதான் ஆன்டிபாக்டீரியல் மருந்துகள். நீங்கள் உடலில் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஆன்டிபாக்டீரியல் மருந்துகளை சார்ந்திருப்பவராயின் இந்த செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் சமீபத்தில் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் காய்ச்சல், சுவாச நோய் தொற்றுகள், காலரா மற்றும் மலேரியா போன்றவற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் மருந்து மிகவும் தீவிரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இந்த அறிக்கையில் இந்திய மருந்தக ஆணையம் டெட்ராசைக்ளின் என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்தை பரிந்துரைக்கும் போதும் பயன்படுத்தப்படும் போதும் மருத்துவர்களும் நோயாளிகளும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் இந்த மருந்தால் சந்திக்கும் சரும அலர்ஜி போன்ற பக்க விளைவுகளுக்கு சிகிச்சை அளிக்காவிட்டால் பின் அதுவே உயிருக்கே கூட ஆபத்தாகிவிடும் என்று எச்சரிக்கப்படுகின்றன. டெட்ராசைக்ளின் பாக்டீரியாக்களால் ஏற்படும் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்பட்டாலும் அதில் சில ஆபத்துகள் இல்லாமல் இல்லை. இந்த மருந்தானது பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து நிமோனியா, சுவாச குழாய் நோய் தொற்றுகள் போன்றவற்றை எதிர்த்து போராடுவதில் வேற லெவல் தான். இருப்பினும் அதிலும் பக்க விளைவுகளும் உள்ளன. அந்த பக்க விளைவுகள் எவை என்பதை தற்போது பார்க்கலாம். வாந்தி, குமட்டல், நாக்கில் வீக்கம், வயிற்றுப்போக்கு, தொண்டைப்புண் அல்லது எரிச்சல், மலக்குடல் பகுதியில் அரிப்பு போன்ற இந்த பக்க விளைவுகள் லேசானதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருந்தால் சிறிதும் தாமதிக்காமல் மருத்துவரிடம் சென்று ஆலோசிக்க வேண்டியது அவசியம். டெட்ராசைக்ளின் மருந்தின் கடுமையான பக்க விளைவுகள் எவை என்பதையும் இப்போது பார்க்கலாம். சுவாசிப்பதில் சிரமம், தலைவலி, மூட்டுவலி அல்லது வீக்கம், பார்வை இழப்பு அல்லது மங்கலான பார்வை, படை அல்லது சொறி, நெஞ்சுவலி, அசாதாரணமான இரத்தப்போக்கு, குளிர்காய்ச்சல் அல்லது ரத்தம் கலந்த மலம் மற்றும் வயிற்று தசைப்பிடிப்புகள் போன்றவை டெட்ராசைக்ளின் மருந்தின் கடுமையான பக்க விளைவுகளாக இருக்கக்கூடும். இந்த பக்க விளைவுகள் லேசானதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நீடித்தால் கொஞ்சமும் தாமதிக்காமல் மருத்துவரை நிச்சயம் ஆலோசிக்க வேண்டும்.